everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிக்கன் லேயர் பிரியாணி. அதை எப்படி நம்ம வீட்ல ஈஸியா செய்யலாம் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்ம கடைக்கெல்லாம் ஹோட்டலுக்கு போகும்போது தம் பிரியாணி சாப்பிட பிடிக்கும் சில பேருக்கு வந்து லேயர் பிரியாணி சாப்பிட பிடிக்கும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் கலரா ஆரஞ்சு கலர், ஒயிட் கலர், அப்புறம் வந்து அதில் போடுற சிக்கன் ஆர் மட்டன், ஸோ அந்த பீஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சிக்கனை எப்படி மேரினேட் பண்ணுறது, அதை அப்புறம் எப்படி சிக்கனை குக் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி லேயர் பிரியாணியாக எடுத்துகிட்டு வர்றதுங்கிறத 3 ஸ்டெப்பையும் வந்து ஒரே வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்களோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, சிக்கனை எப்படி மேரினேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். சிக்கன் மேரினேட்டுக்கு தேவையான பொருட்கள்: 8 பீஸ் சிக்கன் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் தை பீஸ் ஆர் லெக் பீஸ் எடுத்துக்கோங்க. அதை ஒரு பீஸையும் ஒரு 4 கீரல் வந்து போட்டு வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகா சின்னமாக கட் பண்ணிக்கணும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 4 ஸ்பூன் ஃப்ரைட் ஆனியன், கொஞ்சமா மின்ட் லீவ்ஸ், கொஞ்சமா சிலாண்ட்ரோ, கொஞ்சமா கரி லீவ்ஸ் சின்னமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. 5 ஸ்பூன் கர்ட், 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட், 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில், நீங்க என்ன ஆயில் யூஸ் பண்றீங்களோ அதை எடுத்துக்கோங்க. 1/2 லெமன், சீடெல்லாம் எடுத்துட்டு ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மேரினேட் பண்றதுக்கு தேவையான அளவு உப்பு, ஃப்ரைட் ஆனியன், மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா பொடி, கிரீன் சில்லி, பெப்பர், மஞ்சப்பொடி, ginger and garlic paste, curd, oil, lemon juice, mint leaves, cilantro, curry leaves. மேரினேட்டுக்கு தேவையான அளவு உப்பு. இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வாட்டரெல்லாம் ஊற்றிடக்கூடாது. அந்த கர்டிலே வந்து நமக்கு வாட்டர் இருக்கிறதுனால சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகிடும். சிக்கனை நல்லா அந்த போனில் டச் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து அந்த கீரல் வந்து போட்டுக்கணும். இங்கே பாருங்கள் 4. அதனால தான் உங்களை தை பீஸ் வந்து வாங்கிக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து சூப்பராக இருக்கும் லேயர் பிரியாணியில். இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பேக் சைடும் இந்த ஸ்டஃபிங் எடுத்து நல்லா இதில் வந்து கோட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் நீங்கள் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நல்லா நம்ம சிக்கனோட கோட் பண்ணிட்டோம் நம்ம மசாலாவை. இப்போ நல்லா கவர் பண்ணி வச்சுருங்க. உங்கள் வீட்டில் மூடி இருக்கும்ல, அதை வச்சு கவர் பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பாலித்தீன் பேப்பர் வச்சு கவர் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டிப்ஸு, நீங்கள் சிக்கனை வந்து அட்லீஸ்ட் மினிமம் 5 ஹவர்ஸாவது நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கணும். மேக்ஸிமம் 8 ஹவர்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அதில் கர்டெல்லாம் ஊற்றிருக்கோம். ஸோ நம்ம சாப்பிடும் லேயர் பிரியாணி வந்து நம்ம எடுத்து சாப்பிடும்போது அந்த போனில் இருந்து அந்த சிக்கன் வந்து அப்படியே தனியாக நமக்கு வந்து வரும். நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் 1 ஹவர்ஸ் மேரினேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அது வந்து கண்டிப்பாக நல்லா இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு 5 ஹவர்ஸ் மேரினேட் பண்ணி வைங்க.
நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து மேரினேட் பண்ண சிக்கனை நம்ம எடுத்துட்டோம். இப்போ சிக்கன் வந்து எப்படி வந்து குக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். நம்ம மேரினேட் பண்ண சிக்கன், 3 டீஸ்பூன் நெய், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னமாக கட் பண்ணிக்கணும். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நெய்யை ஊற்றிடுங்க. நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை அதில் போட்டுடலாம். இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக குக் ஆனால் போதும் டொமேட்டோ. இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை எடுத்து இதில் இந்த மாதிரி வச்சுருங்க. அடுப்பை வந்து நல்லா லோவில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டு நமக்கு மீதம் வந்து இதில் வந்து இருக்கும் மசாலா. அந்த மசாலாவை எடுத்து அதில் மேலே வந்து இப்படி கோட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் இப்போ அடுப்பை வந்து மீடியமில் வச்சு இதை வந்து கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கனில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. இந்த தண்ணி எல்லாமே நமக்கு நல்லா வற்றணும். சிக்கன் வந்து 90% வந்து இதில் குக் ஆகணும். ஸோ இன்னும் வந்து லைட்டாக வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஹாஃபாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி இருக்குது. இந்த டைமில் நம்ம போட்டிருக்க சிக்கனை வந்து அப்படி டேர்ன் பண்ணி போட்டுருங்க. கொஞ்சம் நேரம் வந்து இந்த சைடு வந்து வேகட்டும். அதே மாதிரி அகெயின் வந்து எல்லாம் திருப்பி போட்டதுக்கப்புறம் கவர் பண்ணி வச்சுருங்க. ஃபுல்லாக கவர் பண்ண வேணாம், ஹாஃப் மட்டும் கவர் பண்ணால் போதும். பாருங்கள் சிக்கனில் நல்லா அந்த ஆயிலெலாம் மேலே வருது பாருங்கள். இன்னும் ஒரு 2 or 3 மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆகிடும். இந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் வற்றி அந்த மசால் மட்டும் தெரியுது பார்த்தீங்களா, அதான் வந்து இதோட கரெக்டான பக்குவம். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி வந்து கீழே வந்து கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அதனால தான் வந்து மீடியமுக்கும் லோக்கும் நடுவில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அடுப்பை அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா கறிகிருச்சு அப்படின்னா அப்புறம் அந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து நமக்கு மாறி போயிடும். அதனால் கொஞ்சம் அடியில் இந்த மாதிரி பரட்டி விட்டு இந்த மாதிரி பாதியாக க்ளோஸ் பண்ணி மட்டும் வச்சிங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2 or 3 மினிட்ஸில் நமக்கு வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் நல்லா கிரேவி தன்மையாக வந்து சிக்கன் இருக்குது. நல்லா அதில் உள்ள ஆயிலெலாம் நல்லா இதாகி சிக்கனில் வந்து பாருங்கள் நம்ம கட் பண்ண அந்த இடத்துலலாம் வந்து மசாலெலாம் போய் நல்லா பீஸாக ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜோடு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ சிக்கனை குக் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம ரைஸ் வந்து குக் பண்ணணும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 4 கப் பாஸ்மதி ரைஸ், அரை மணி நேரம் சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், 3/4 அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பு வந்து இந்த தண்ணியிலே வந்து போட்டுருங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெய் எதுக்கு நம்ம ஊற்றுறோம் அப்படின்னா அரிசி வந்து உங்களுக்கு வந்து ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டாமல் வரும். அதுக்கு தான் இதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம ரைஸை வந்து போடலாம். நல்லா வாட்டர் பாயில் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம சோக் பண்ண ரைஸை போட்டுடலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து அரிசி வந்து 80% தான் உங்களுக்கு குக் ஆகணும். ஸோ அடிக்கடி வந்து நம்ம கரண்டி போட்டு கிளற வேணாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். அரிசி வந்து உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் சோக் பண்ணதுனால சீக்கிரம் வந்து குக் ஆகிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இதை பார்க்கணும். இந்த பாருங்கள் அரிசி இப்படி டக்குன்னு இப்படி பண்ணிங்கன்னா பிரேக் ஆகுது பாருங்கள். இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். லேயர் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். கொஞ்சமாக மின்ட் லீவ்ஸ், கொஞ்சமாக சிலாண்ட்ரோ சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மில்கில் சாஃப்ரான் போட்டு வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன் ஃப்ரைடு ஆனியன். இப்போ நம்ம லேயரை ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம குக் பண்ண ரைஸை வந்து போட்டுக்கோங்க. நல்லா எல்லா இடத்துலையுமே வந்து பரப்பி விட்டுருங்க. ஒரு லேயராக நம்ம பண்ணணும். இப்போ நம்ம பண்ணின சிக்கன் பீஸ் ஃப்ரை பண்ணோம்ல, அது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ்லாம் வந்து கீழே வச்சுருங்க. அப்போ தான் வந்து ரிமைனிங் இருக்க அந்த 10% வந்து குக் ஆகும் உங்களுக்கு. அதில் லைட்டாக அந்த மசாலாலாம் எடுத்து இந்த மாதிரி இடையில போட்டுருங்க. இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த ஃப்ரைடு ஆனியன் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்வீட் தன்மை இருந்துச்சு அப்படின்னா நமக்கெல்லாம் பிடிக்காது. ஏன்னா நம்ம சைட்லலாம் காரமாக சாப்பிட்டு பழகியிருப்போம். அப்புறம் சிலாண்ட்ரோ மின்ட், அப்புறம் சாஃப்ரான் மில்க், நெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஒரு லேயர் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம்.
இதுக்கு மேலே திருப்பி அகெயின் வந்து ரைஸ் போடணும். நம்ம அதுக்கு மேலே நம்ம ரைஸ் போட்டோம். அகெயின் வந்து சேம் நம்ம பண்ண சிக்கன் பீஸா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க லைட்டாக. மசாலா கொஞ்சம் இடையில போட்டுக்கோங்க. ஃப்ரைட் ஆனியன், மின்ட் லீவ்ஸ், சிலாண்ட்ரோ, saffron milk, கொஞ்சமாக கீ, அகெயின் ரைஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து லேயரை வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை தம் போடணும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை மீடியமில் வச்சு நம்ம வீட்டில் இருக்க தோசைக்கல்லை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இரும்பு கல்லாக இருந்தாலும் சரி, நான்ஸ்டிக் கல்லாக இருந்தாலும் சரி. அந்த கல் சூடானோன்னே அடுப்பை வந்து லோவில் வச்சுருங்க. அது மேலே பிரியாணி எடுத்து வச்சுட்டு ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே கவர் பண்ணிடுங்க. அப்படி ஸ்டீம் வந்து வெளியில் போகாமல் இருக்கணும். ஸோ அதுக்காண்டி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஏற்கனவே நம்மகிட்ட 5 லிட்டர் குக்கர் இருக்கும்ல, அதை வந்து நம்ம தலைகீழாக கவுத்திட்டு மேலே வந்து ஒரு கல்லை வச்சுட்டேன் நான். நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து அந்த இஞ்சி பூண்டெல்லாம் இடிக்கிறதுக்கெலாம் இருக்கும்ல, அதை கூட நீங்கள் எடுத்து வைக்கலாம். நமக்கு என்ன அப்படின்னா, மெயினாக ஸ்டீம் வந்து வெளியில் போகக்கூடாது. ஏன்னா வந்து அந்த நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். ஸோ அதுலேயே நம்ம ரிமைனிங் இருக்க அந்த சிக்கனும் ரைஸும் வந்து நல்லா வந்து வேகணும். ஸோ அதனால் ஸ்டீம் வெளியில் போகாமல் உங்களுக்கு வெயிட் வந்து கொடுத்துக்கோங்க. 30 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ரெடியாக இருக்கும், பார்க்கலாம். பாருங்க, கீழே நமக்கு ரைஸே வந்து அடிப்பிடிக்கலை. ஸோ நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு 30 மினிட்ஸ் வச்சிங்கன்னா கீழே ரைஸ் வந்து நமக்கு அடிப்பிடிக்கவே பிடிக்காது. இந்த சிக்கன் பிரியாணியோட ரைத்தாவோட ஒரு சிக்கன் கிரேவியும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். அது செட்டிநாடு சிக்கன் கிரேவி வந்து எப்படி சிம்பிளாக வந்து பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை போய் பார்த்துட்டு அதையும் சேர்த்து செஞ்சு இது எல்லாமே மிக்சடாக சாப்பிடுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. லேயர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். ஏன்னா நம்ம ஹோட்டல்லலாம் போகும்போது நமக்கு லேயர் பிரியாணி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதில் ஃபுட் கலர்லாம் சேர்த்துருப்பாங்க. ஸோ நம்ம வீட்டில் பண்ணோம் அப்படின்னா சாஃப்ரானை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு குயிக்காக வரும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.